ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நாம் கோதுமை மாவு பயன்படுத்தி மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மிக்சர் அப்படின்னாலே கடலை மாவில் தான் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டியாக மிக்சர் செய்ய போகிறோம். இதை ஈவினிங் டைமில் டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டீமர் பிளேட் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, அதுக்காக நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தட்டுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத்து போட்டுட்டு அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மிக்சர் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml. நீங்கள் வீட்டில் அதே மெஷர்மெண்ட்டில் இருக்க எந்த கப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பிளேட்டை வெளியில் எடுத்துருங்க. கிளாத்தெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா மாவை பார்த்தீங்க அப்படின்னா கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பலாம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்காது. கையில் நம்ம மாவை எடுத்து உடைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஃபேன் காற்றுல கை பொறுக்கிற சூடு வர வர இந்த மாவை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கையில் எடுத்துட்டு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கையில் மாவை உடைக்கும் போது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இதே மாதிரியே மாவை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. மாவை இது மாதிரி நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறமா இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பிளேட்டாக எடுத்துகிட்டு மேலே சல்லடை வச்சு நம்ம மாவு நிறைய எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதால 2 பேட்சாக போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி ஏதாவது இருந்தாலும் கையில் நல்லா உடச்சி விட்டுட்டு மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. எல்லா மாவையும் சலிச்சதுக்கப்புறமா அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவில் தண்ணி சேர்க்கும் போது ஒரேடியாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவை நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி மாவை பிசைஞ்சதுக்கப்புறமா அடுத்து இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிழியறதுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஓமப்பொடி ரெடி பண்ணுறதுக்காக இது மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக கையில் மாவை எடுத்துட்டு சிலிண்டர் ஷேப்க்கு இதை நம்ம உருட்டிக்கலாம். முறுக்கச்சில் சேர்க்கறதுக்கு முன்னாடி உள்ளே ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை சேர்த்துக்கோங்க. மாவை சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கையில் அனல் படுற மாதிரி இருந்தால் மட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மாவை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கும் பார்த்திங்கன்னா அதிகம் டைம் இழுக்காது. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் ஓமப்பொடி ரெடி பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓமப்பொடி ரெடி பண்ணதுக்கப்புறமா கையில் லேசாக இதை உடச்சி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் இல்லைனா அகலமான பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு வச்சுடுங்க. எண்ணெய் ஏதாவது இருந்தாலும் சீக்கிரம் இழுத்துடும். அடுத்து ஓமப்பொடி ரெடி பண்ணால் அதே எண்ணெயிலேயே 1/4 கப் போல் வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துட்டு அடுத்து இதில் 1/4 கப் போல் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு வைங்க. அப்போ தான் எண்ணெயெல்லாம் சீக்கிரம் இழுக்கும். பொட்டுக்கடலை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துட்டு அடுத்து இதில் 1/4 கப் போல் கார்ன் சிப்ஸ் சேர்த்துட்டு இதை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். அடுத்து 7லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை லேசாக தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்து நம்ம மிக்சர் ரெடி பண்ணுறதுக்காக ஓமப்பொடி கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம பூண்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாருங்கள், அதையும் சேர்த்துட்டு கையில் லேசாக இது மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க. பூண்டை இது மாதிரி லேசாக நசுக்கினதுக்கப்புறமா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த பூண்டோட ஃப்ளேவர் எல்லாமே மிக்சரில் இருக்கும், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கோதுமை மாவு வச்சு மிக்சர் சூப்பர் டேஸ்டியாக கிரிப்ஸியாக நல்ல மொறு மொறுன்னு தயாராகிடுச்சு. இதை நம்ம கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.